ஒரு பொண்ணு ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு இவருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்களா? ஆனா உண்மையான ரீசன் அது இல்ல. ஒரு பொண்ணு ஹைவேல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அவ கார் திடீர்னு பெட்ரோல் இல்லாம நின்றுது. அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. ஏன்னா பெட்ரோல் போடுறதுக்கு கூட அவ கையில சுத்தமா காசு இல்ல. எப்படி வீட்டுக்கு போறதுன்னு பயந்துட்டு இருந்தப்பதான் இங்கிருந்தோ ஜானிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் வீடு வாசல் இல்லாதவர். அவர்கிட்ட கடைசியா இருந்த $20 கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த பொண்ணு சேஃபா வீட்டுக்கு போயிடுறா. இந்த விஷயம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. அந்த $20 கொடுத்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணவரை நேர்ல மீட் பண்றாரு. அவரை நேர்ல மீட் பண்றப்பதான் தெரிய வருது அவர் வீடு வாசல் எதுவுமே இல்லாத ஒருத்தர்னு. அவர் ஒருவேளை சாப்பாட்டு கூட ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு. இந்த நிலைமையிலேயே அவர்கிட்ட இருந்த கடைசி பணத்தையும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால நடந்த எல்லா விஷயத்தையும் சோஷியல் மீடியால சொல்றாரு. ஹெல்ப் பண்ணவர் பேர்ல ஆன்லைன்ல பணம் கேட்டு டொனேஷன் கலெக்ட் பண்றாரு. இதை பார்த்த 14,000 மக்கள் இவருக்கு ஆன்லைன்ல $4,00,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானே இவர் பண்ணது. இவருக்கு எதுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்களா? இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும், அதாவது அந்த பொண்ணு அங்க பெட்ரோலுக்கு காசு இல்லாம நின்னது, அவர் வந்து $20 கொடுத்து ஹெல்ப் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் அவர் போய் பார்த்தது, இது எல்லாமே அவங்க 3 பேரும் பிளான் பண்ணி காசுக்காக பண்ண டிராமா தான். இந்த எல்லா விஷயமும் எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சுன்னா